ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறாங்க 12த்துக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12th பயாலஜியோட என்ன பண்ண போகிறோம்னா, பப்ளிக் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெமோ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பேப்பர் வந்து சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் இந்த பேப்பர்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பயோ பாட்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து 34 மார்க் வாங்கியிருக்காரு. 35 அவுட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 34 மார்க் வாங்கியிருக்காரு. சரியா, ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கே தெரியும், வினா வாரியாக பக்க வாரியாக. சரியா, அதாவது இந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வைஸ் டோட்டல், இந்த பக்கம் பேஜ் வைஸ் டோட்டல். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்த விதத்துலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. இங்கே வந்து அதாவது கொஸ்டினை மாற்றி போட்டோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதியோ நம்மளால் மார்க் எடுக்க முடியாது. அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இவர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 34 மார்க் எடுத்திருக்காரு. நமக்கு எப்பயுமே வந்து 3 பேர் நம்ம பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஏஇ, எஸ்ஓ, சிஇ. சரியா, 3 பேர் நம்ம பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ எப்போ பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எப்படி புதுமையாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டு வந்து என்ன பண்ணிக்கான்னு எழுதியிருக்காரு. சூப்பராக ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒன் வேர்டில் விட்ட ஒரே ஒரு மார்க். சரியா, மற்றபடி எல்லாத்துலேயுமே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார். அந்த ஒன் வேர்டில் மட்டும்தான் ஒரு மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இவர் என்ன பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒன் வேர்டு ஆப்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கோடு வந்து போட்டிருந்துக்கலாம். சரியா, ஒரு மார்ஜின் மாதிரி என்ன பண்ண போட்டு எழுதியிருந்துக்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காரு. சரியா, அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன் வேர்டுக்கு வந்து இப்போ ஒரு வந்து சீரியல் நம்பருக்கு, அதாவது நம்பருக்கு, கொஸ்டின் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மார்ஜின் வந்து அது உங்கள் பேப்பர்லேயே இருக்கும், பப்ளிக் பேப்பர்லேயே இருக்கும். ஆனால் பக்கத்தில் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கோடு போட்டுருந்துக்கலாம். அடுத்து இந்த செக்ஷன் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிருந்துக்கலாம். மேபி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிருந்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஆரம்பிச்சனால தான் நமக்கு பாருங்கள் பேஜில் பாதி வந்து ஸ்கேன் காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா பாதியை காணாம். சரியா, அந்த மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் எழுதணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்கள் அடுத்த பேஜில் கூட எழுதலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இந்த சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் அந்த பாயிண்ட்ஸை வந்து இவர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2ன்னு போட்டு எழுதியிருக்கிறாரு. அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, முடிஞ்சால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஒரு ஸ்டார் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது டிசைன் மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா போடலாம் மேபி. சரியா, அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ணியிருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து முடியுது, ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இவரோட பேப்பர் பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுது. பார்த்திங்களா, நம்ம நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பேப்பர் பார்த்துருந்தோம். ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே பாயிண்ட் ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. ஆனால் பாயிண்ட் வந்து போட்டு எழுதியிருந்தார் அந்த பையன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியல. ஆனால் இவர் சூப்பராக வந்து இந்த பாயிண்ட் இங்கே தான்ப்பா ஆரம்பிக்குது, இந்த பாயிண்ட் இங்கே முடியுதுப்பா அப்படின்னு சொல்லி சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா யூனிஃபார்மாக என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் விட்ருக்காரு பாருங்கள். மார்ஜினுக்கும் அவர் ஆரம்பித்து எழுதுனதுக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த 1 இன்ச்சு ஸ்பேஸு. சரியா, யூனிஃபார்மாக விட்ருக்காரு. அது ரொம்ப முக்கியம். அது வந்து சூப்பராக என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா பண்ணியிருக்காரு. அதனால தான் இவருக்கு வந்து மார்க்கே குறைக்க முடியலை. ஃபுல் மார்க் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. எல்லா 2 மார்க்ஸும் சரி, எல்லா 3 மார்க்ஸும் சரி, அவர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட் வச்சு எல்லாம் பண்ணி சொல்லி எழுதியிருக்கிறாரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா, அதே மாதிரி எக்ஸாம்பிள் சூப்பராக எல்லா பற்றியுமே நினச்சி கொடுத்துருக்காரு. பாட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, நீங்கள் என்ன டெஃபினிஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். இவர் சூப்பராக எக்ஸாம்பிள் என்ன பண்ணி சூப்பராக எழுதியிருக்காரு. அதனால தான் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் எடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம், எங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வருதோ அதெல்லாம் தயவு செய்து அட்டன் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக எல்லா வீடியோவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சூப்பராக அட்டன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 3 பாயிண்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எழுதியிருக்காரு. 3 மார்க் என்ன பண்ணுறான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்க பாருங்கள். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிருக்காங்க சூப்பராக எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல அவர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 பாயிண்ட் இந்த இடத்துல முடியுதா, முடிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா சரி முடிஞ்சிச்சு போல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருந்துக்கா அப்படின்னா இந்த 3rd பாயிண்ட்டை அடுத்த பேஜுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அடுத்த பேஜுக்கு கொண்டு வந்துட்டு இந்த பிக்சரை கீழே போட்டுருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சரியா? அதனால் இந்த பிக்சர் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்க முடியாத அளவு கூட போகலாம். மார்க்கை போட்ட பின்னாடி கூட இதை பார்த்தாங்க அப்படின்னா மார்க்கை எதுக்கு மாற்றிட்டு அப்படியே சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு பாயிண்ட்டாக என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பிச்சு நம்ம பின்னாடிலாம் போட வேணாம். இந்த 3rd பாயிண்ட்டாக அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கலாம் அடுத்த பேஜில் கூட எழுதிக்கலாம், பரவாயில்ல. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் 3 to 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த கொஸ்டினை சூப்பராக என்ன அப்படிங்காச்சும் பார்த்தீங்கன்னா பினா என்ன, பினா என்ன, ஆர்னா என்ன அப்படின்னு லாஸ்ட்டில் எழுதி காமிச்சுக்காரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து சிறப்பாக இருக்குது. சரியா? இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் சூப்பராக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த டயக்ராமு சரியா சூப்பராக என்ன பண்ணுங்க சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு. நல்லபடியாக என்ன பண்ணாருன்னா அடுத்து 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் வந்து பாயிண்ட்டையும் அவர் என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காரு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரியா? உள்ளே இருக்க வர பாயிண்ட்டை ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காரு. இது வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டு காட்டி அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி டயக்ராம்லாம் நீட் அண்ட் கிளியராக சூப்பராக என்ன நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் டயக்ராமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ சிஜிஜி அப்படின்னு சொல்லி நேராக ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல சிஜிஜின்னு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு பதிலாக நான் ஒரு யோசனை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு நேம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சும்மா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பேரை அடிச்சு விடுவீங்க. சரியா? ஏதோ ஒரு பேரை நான் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஆன்டிபோல்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களே, செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி டைரெக்டாக எழுதாமல் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு இந்த டயக்ராமுக்கு கீழே 1 2 3 4 5 நான் போட்டுட்டு அந்த 1 2 3 4 5 பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குரிய இந்த பார்ட்ஸுக்குரிய நேம் எழுதலாம். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அவசர அவசரமாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது ஸ்டாஃப் போய் 1 எங்கே போட்டிருக்காரு 2 எங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இதான் அந்த பார்ட்டாக இதான் இந்த பார்ட்டான்னு சொல்லி செக் பண்ண போகிறது கிடையாது. அதனால் சப்போஸ் உங்களுக்கு பார்ட் ஏதாவது மறந்து போச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் உங்களால் சமாளிக்க தெரியணும். சரியா? அப்படி சமாளிக்க தெரிஞ்சாலும் உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் நான் இப்போ சொன்ன பிளானை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டைரெக்டாக பார்ட்ஸை வந்து நோட் பண்ணாமல். சரியா? அதை கூட நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜுவாலஜி பார்க்கலாம். சரியா? ஜுவாலஜி வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது பாட்னி தனியாக ஜுவாலஜி தனியாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஜுவாலஜிலையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 34 மார்க் என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு. எதில் வந்து ஒரு மார்க் விட்டுருக்காரு அப்படின்னா அதே மாதிரி 1 மார்க்கில் தான் ஒரு மார்க் விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இல்லை 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கியிருக்காரு. ஏதோ கொஸ்டின்ஸில் வந்து ஒரு மார்க் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா குறைச்சிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்பயும் போல ஒரு பாயிண்ட் போட்டு என்ன பண்ணிருக்காரு சூப்பராக எழுதியிருக்காரு. இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க 2 மார்க் கொஸ்டினில் ஒரு மார்க் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தா குறைச்சிருக்காங்க. 18th அப்படின்னு சொல்லி போட்டது வந்து தவறு. சரியா? அதனால் என்ன பண்ணிருக்காரு சூப்பராக குறைச்சிருக்காங்க. இங்கேயும் இவர் பண்ணது என்னென்னா இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்துக்கலாம் 10th கொஸ்டினை பின்னாடி கொண்டு போய் அடுத்த பேஜில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருந்துக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நம்ம சொன்ன மாதிரியே டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்படின்னாவே அவர் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்காரு. சரியா? ஆக்டிவ் இம்யூனிட்டி பாசிவ் இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க, அதை எழுதுங்க. இதே மாதிரி இவரோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி லெஜிபிளாக சூப்பராக என்னன்னு பார்த்தா கொடுத்துருக்காரு. சரியா? அடித்தல் எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கவே இல்லை. எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொச்சமுச்சா எந்த இடத்துலையுமே இல்லை. ரொம்ப நீட்டாக கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவ்வளோ மார்க் அவரால் ஸ்கோர் பண்ண முடியுது. சரியா? உங்களுக்கே தெரியும், பயாலஜி மார்க் வந்து நீங்கள் வந்து அக்ரியெல்லாம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பயாலஜி மார்க் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? இந்த கொஸ்டின் மட்டும்தான் இவர் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மாதிரி எழுதியிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா கொஸ்டினுமே சூப்பராக என்ன பண்ணுங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.